எங்கே பார்த்தாலும் வைரல் ஃபீவர், எங்கே பார்த்தாலும் டயர்டு, என்னால் எந்திரிக்கவே முடியல, உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது, எனக்கு வந்து சளி பிடிக்குது, எனக்கு காஃப் இருக்குதுன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறத நிறைய பேர் பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உணவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபீவருக்கு அடுத்து வரக்கூடிய கோல்டு, இந்த கோல்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய காஃப், இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நாள் ஒருத்தர் போட்டுரும், பக்கத்தில் இருக்கிறவங்கள சேர்த்து பாதிக்கப்படும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சீரியாக ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு நாம் உணவு முறைகளை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கொஞ்சம் எப்பவுமே சுடுதண்ணி, இந்த மாதிரி இப்போ குளிர்கால சீசன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி சாப்பிட்றது, சுக்கு கசாயம் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை சிலது நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஆயுஷ் மெடிசன்ஸில் வந்து மருந்து எடுத்தால் ஸ்லோவாக வேலை செய்யும். கிடையவே கிடையாது. 1/4 மணி நேரத்தில் உங்களோட ஃபீவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். 1/2 hourல உங்கள் ஃபீவர் கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸலண்ட் மெடிசன் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ பயப்படவே வேண்டியதில்லை. நிறைய மருந்துகள் எடுத்து நாம் என்ன பண்ணுறோன்னா, அப்புறம் நெஞ்செரிச்சல் வருது, இந்த மருந்து எடுத்தேன், ஃபீவருக்காக எடுத்தேன், அதுக்கப்புறம் எனக்கு பர்னிங் சென்சேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, இன்டைஜஷன் ஜாஸ்தி, நிறையா சொல்கிறேன் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஆயுஷ் மெடிசன்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்னா ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிரும். அதே சமயம் அடுத்து சளி காய்ச்சல் வருதுன்னா அதோட சிவியாரிட்டி இருக்காது. ஸோ இதில் ஒரு எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் இருக்குது. உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.